இந்த வீடியோவை வழங்குவோர் மிஷ்கின் மற்றும் ராம் நடிக்கும் சவரக்கத்தி. பிஹைண்ட் நோட்ஸ் நியூ சேனல் தான் பிஹைண்ட் நோட்ஸ் ஏர். பிஹைண்ட் நோட்ஸ் ஏர் வந்து February 16 லான்ச் ஆகுது. பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ், ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஷோஸ்லாம் வந்து இனிமேல் அந்த சேனலில் வரப்போகுது. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாகேஷ் திரையரங்க படம். ஒவ்வொரு படம் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு விதமான அனுபவம் கொடுக்கும். ஒவ்வொரு படம் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கும், எடுத்துக்கும். சில படங்கள் வெற்றியை கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷப்படும். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இதோட வெற்றி என்ன, இதனுடைய லாப நஷ்டங்கள் திரைக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும். இந்த படம் எனக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஈட்டி கொடுத்துருக்கு. எங்கள் அம்மாவை நான் இழந்த தருணம். அதை பற்றி பேசினா ரொம்ப கஷ்டமாயிடும் எனக்கு. ஏன்னா 5ஆம் தேதி ஒரு சந்தோஷமான நிகழ்வு எனக்கு நடந்தது. 5ஆம் தேதி எனக்கு குழந்தை பிறந்தது. அப்போ இருந்து ஷூட்டிங்லேயே தான் இருந்தோம். முடிஞ்சிரும் டெய்லி அவங்களோட ஃபோனில் பேசுவேன், நாளைக்கு போய் பார்த்துறேன் போது ஒரு நாள் தள்ளி போயிட்டே இருந்தது. ஷூட்டிங் வந்து பேக்கப் ஆகலை. அன்னைக்கு காலையில் அந்த நியூஸ்க்கு அப்புறமா இப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்து ப்ரொடியூசர் சார் வந்து கிளம்பி போங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்போது ஞாபகத்தில் இருந்தது. என்னுடைய பிரச்சனை எனக்கு முக்கியம். டெஃபினட்டாக அந்த சூழ்நிலையை நான் கிளம்பி போனால் என்னை யாரும் தடுக்கிறது கூட முடியாது, குறைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரே விஷயம், நான் சினிமாவுக்கு வரும்போது பல கனவுகளோடு இங்கே 1,00,000 பேருக்கு மேலே இங்கே வராங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த திரையில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதான்னா இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தயாரிப்பாளர் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா இல்லை. ஏன்னா நிறைய படங்களுக்கு வந்து இப்போ நடிகர்கள் அவங்க படத்துக்கே ப்ரொமோஷனுக்கே வர்றதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த படத்தை திரை கொண்டு போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது 25 lakhs மேலே அன்றைக்கி நான் போயிருந்தேன்னா கட்டாயம் லாஸ் ஆகிருக்கும் தெரியும். அந்த பணம் உழைச்சி சம்பாதிச்ச பணம். இறந்துட்டாங்க, எப்படியும் எங்கள் அண்ணன்ட்ட சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் அது ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க ப்ரெஸ் ரிலீஸுக்கு, எனக்கு தெரியாமல். அதை நான் இங்கே பதிவு பண்ண நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் அதை வந்து ஆரி வந்து அவங்க அம்மா இறந்ததை அவர்கள் சுயலாபத்துக்காக விளம்பரம் தேடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருந்தாங்க சில வலைத்தளங்களில். எங்கள் அம்மா சாவில் நான் விளம்பரம் தேடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் தாயின் மரத்தில் நான் வந்து விளம்பரம் தெரிவிக்கிற அளவுக்கு நான் இன்னும் தரங்கெட்டு போகலை அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஆரம்பித்த ஒரு படம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்தப்பா நீ சங்கர் மாதிரி கூட செலவு பண்ணி எடுத்துக்க, படம் நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு ப்ரொடியூசர். சார் சங்கர் மாதிரி செலவு பண்ணி எடுக்க வேண்டாம் சார், படத்துக்கு தேவையான நான் செலவு பண்ணி எடுத்துக்கிறேன்னு அழகாக அந்த படத்தை முடித்த இயக்குனர். ஏன்னா ஒரு படம் புது ப்ரொடியூசர்ஸ் ஆரம்பிக்கும்போது அவங்கள மாதிரி நீ நல்லவங்கள நீங்கள் பார்க்கவே முடியாது. நம்மக்கிட்ட அவ்வளோ நல்லா பேசுவாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. படம் முடியும் போது நாம் தான் அவங்களுக்கெல்லாம் எதிரியாக இருப்போம். ஏன்னா சுற்றி சினிமா படம் பார்க்க கூட்டம் வருதோ இல்லையோ அந்த தயாரிப்பாளரை சுற்றி ஒரு கூட்டம் ரெடி ஆகிடும். சார் இவர் பண்ணுறது தப்பு சார், அது தப்பு சார், இது தப்பு சார்னு 1000 விமர்சனங்களை அவர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த டைரக்டர் படம் பண்ணவரே அந்த படமே தப்புன்னு சொல்லிடுவாங்க. இந்த ஹீரோ வச்சு ஏன் சார் படம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப நேரம் அவருக்கு பேசினா பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நான் பேச கூட பிடிக்காது, ஏன் ஆரி பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்க, அப்புறம் டக்குன்னு மைக்கை குடிச்சிட்டு வந்தாலாமே, எல்லோரும் பேசும்போது அப்படி தான் யோசிச்சிட்டே இருப்பார். ஆனால் பேசுகிற அந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு யார் என்ன மாதிரியான ஆளுகள் மட்டும் ஜட்ஜ் பண்ணிவிட்டு அவங்களோட ட்ராவல் பண்ணாமல் இல்லைன்னு டிசைட் பண்ணிவிடுவார். இசாக்கை டிசைட் பண்ணதும் அப்படி தான். அவர் கேட்டால் நிறைய கதைகள் கேட்டார்னு சொன்னார். இந்த கதையை அவர் கேட்கவே இல்லை, அவருக்கு தெரிஞ்சவரை வச்சு கேட்க வச்சார். இப்படி ஒரு கதை நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே ஏன் சார் அவரை செலக்ட் பண்ணீங்கன்னு நான் அவர்கிட்ட கேட்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஆல்ரெடி அவர் கின்னஸ் ரெக்கார்டுக்காக ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதை அவரே தயாரித்து தேட்டருக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி கஷ்டப்பட்டு அதில் நிறைய நஷ்டப்பட்டு அவர் வந்து அவரை அடையணும்னு நினச்ச வெற்றி அவரால் அடைய முடியல. இப்போ ஒரு படம் இருக்கும்போது என் பணத்தை அவர் பணம் மாதிரி பார்த்துப்பார், நான் எடுக்கிற படம் அவருக்குமான வாழ்க்கை படமாக இருக்கும்னு அவர் முடிவு பண்ணி அந்த வாய்ப்பு நான் கொடுத்தேன். அதனால் கதையை பற்றி இல்லை, டெஃபினட்டாக அவன் ஜெயிக்கணும். ஏன்னா நான் கட்டுற பில்டிங்கில் ஒரு வீட்டோட காசு, ஆனால் இந்த காசு அவன் வாழ்க்கைக்கான பணம், அதை சரியாக பயன்படுத்தி இந்த படத்தை எடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாக இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். நிறைய இன்றைக்கி பிரச்சனைகள் ஆண்டனி சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி சினிமா ஒரு படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் முக்கியமான பிரச்சனை ரிலீஸு, தேட்டர் பிரச்சனைகள். இன்றைக்கி ஹீரோக்களுக்கு வந்து சரியாக டைமுக்கு வரதில்லை, அது இது நிறைய கம்ப்ளைண்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச தயாரிப்பாளர் சங்கம் ஒரு முடிவு எடுக்கலாம். இனிமேல் வந்து ஒரு படம் முடிஞ்சவொடனே எல்லா ஆக்டர்ஸும் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு கிளியரன்ஸ் லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த படம் பண்ணும்போது அதற்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளாதார ஏதாவது அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த நடிகர்களால்
அதற்கான நஷ்ட ஈடை தயாரிப்பாளர் சங்கம் கலெக்ட் பண்ணி திருப்பி அவங்க சம்பளத்தில் திருப்பி கொடுக்கறதுக்கான முயற்சியை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிகர்கள் கை வாங்கினதுக்கப்புறமா தயாரிப்பாளர்கள் எல்லாம் வந்து நொடிஞ்சு போயிட்டாங்க. ஸோ திருப்பவும் தயாரிப்பாளர்களை நம்ம வந்து ஊக்குவிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில் நான் முதல்ல சொன்ன விஷயமாய் தான் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறதே பெரிய குற்றமாக இங்கே பார்க்கப்பட்டுருக்கு. நாங்களாம் சேர்ந்து உங்களுக்கு டேக்ஸ் கட்டலை அப்படின்னா தமிழகம் அதிகமாக வருமான வரி கட்டக்கூடிய மாநிலங்களில் தமிழம் ஒரு முக்கியமான மாநிலம். நாங்களாம் ஒரு நாள் தூக்கி கொடி பிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களால் அரசாங்கமே நடத்த முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என் தாய்மொழி எனக்கான உரிமை, அதில் யாருக்கும் தலையிட உரிமை இல்லை. உங்கள் தாய்மொழி உங்களுக்கான உரிமை, அதை தமிழ்நாடும் தமிழனும் என்றைக்கும் மதிப்பான். அடுத்தவன் தாய்மொழியை என்றைக்குமே தமிழன் என்றைக்கும் உதாசீனப்படுத்தினது கிடையாது, அவமரியாதைப்படுத்தினது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தமிழனை நீங்கள் அடக்கி அடக்கி தமிழ் பேசக்கூடாது, தமிழை அடிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிறோம், தமிழன் எழுவான் வெல்வான். தமிழன் பிறந்தது தமிழ் பேசும் ஒருவனாக வாழ்வதில் நான் பெருமை கொள்கிறேன். எனக்கு வந்து காதல் கண்கிட்டதுக்கு முன்னாடியே, அப்போ எனக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காரு. கின்னஸ் ரெக்கார்ட் டைரக்டர் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப கேரிங்காக வந்துட்டு என்னை ஹேண்டில் பண்ணார். ரொம்ப நன்றி சார். அண்ட் ஆரி சார் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அண்டு வந்தோம் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப கேரிங்காக இருப்பார், எல்லாத்தையுமே கவனித்து பண்ணுவார். அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்துட்டு இன்னும் ஐஸ் யூஸ் பண்ண அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அவர் வந்து கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆஷ்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்கக்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப டவுன் டு எர்த்தாக வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு பழகுனாங்க. எல்லோரும் தேட்டரில் போய் படம் பாருங்கள். Feb 16th வருது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நாகேஷ் தியாரங்கம் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் காமெடி ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன். ஸோ இந்த படம் என்னோட ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம். எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இந்த கேரக்டர் ரொம்ப சேலஞ்சிங்காகவும் எக்ஸைட்டிங் இருந்து. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் அ different genre of films to experiment with. I mean, we had so much fun shooting on the set, and everybody, as they all said, was very humble. It was like a small family. Since it's a horror film, it was really challenging for the effects and for the lighting, and we were shooting day and night continuously. So in the padam full package, nariya horror, nariya comedy, nariya drama ellam irukku. And padam paaknumbodhe next which scene is going to come, that will be your expectations. So நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. So please go and watch and support us. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் மிஷ்கின் மற்றும் ராம் நடிக்கும் சவரக்கத்தி.